ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த லட்டு அடல்ட்ரேஷனை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுற மெம்பர்ஸ் வந்து காம்பிடென்ட்டா, அவங்க வெல் குவாலிஃபைடா. இந்த சிட் ஆகப்பட்டது கோர்ட், சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் பண்ண ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்டோட ரோலே அந்த இன்வெஸ்டிகேஷன் கிடையாது. இந்த சிட் ஃபார்மேஷன் ஆகப்பட்டது இண்டிபெண்டன்ஸை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஸ்டெப் எடுத்ததுக்கு காரணமே கிரெடென்ஷியல்ஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த சிட்டுக்கு கொஸ்டின் பண்ணி கிடையாது. ஒரு சமயம் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கவர்மெண்ட்ல ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த இன்வெஸ்டிகேஷன் கேரி அவுட் பண்ணா நாளைக்கு அதில் இண்டிபெண்டன்ஸ் இல்லைன்னு கொஸ்டின் ஆகிட்டு இருக்கும். இப்போ சுப்ரீம் கோர்ட் பொறுத்த வரைக்கும் லட்டுவுடைய அலிகேஷன் கவுண்டர் அலிகேஷனுக்கெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் போல. சுப்ரீம் கோர்ட் பொறுத்த வரைக்கும் கோடிக்கணக்கான டிவோட்டிஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க, வெளிநாட்டிலையும் இருக்காங்க. அவங்க கான்ஃபிடென்ஸை, அந்த நம்பிக்கையை நிலைநிறுத்தணும். சுப்ரீம் கோர்ட் வந்து வாஸ் வெரி கிளியர், கீப் காட் அவே ஃப்ரம் த பாலிடிக்ஸ். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிராமாவா மாறிடக்கூடாது. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் நவநீத். சார், திருப்பதி லைட்டு பிரச்சனை ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட் அமைச்சிருக்க இன்வெஸ்டிகேஷன் டீமை வந்து கலைச்சி விட்டுட்டு அவங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் போட்டிருந்த வழக்கு கூட இன்றைக்கி வந்துருந்துச்சு. அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். டெஃபினட்டாக நவநீத். தொடர்ச்சியாக நம்ம திருமலா திருப்பதி தேவஸ்தானம் இஷ்யூ, அதாவது திருப்பதி லட்டு இஷ்யூ பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் லாஸ்ட் டைம் நம்ம இன்டர்வியூ பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், நான் வந்து பார்ட்டி இன் பர்சனாக இந்த திருப்பதி லட்டு மேட்டருக்கு வந்து பெட்டிஷன் போட்டிருந்தேன் சுப்ரீம் கோர்ட்டில். பார்ட்டி இன் பர்சனாக அட்வொகேட்டாக அப்பியர் ஆகல, பார்ட்டி இன் பர்சனாகவே டாக்டர் சத்யகுமார் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்புறம் டிடிடி அவங்களுக்கு பெட்டிஷன் போட்டிருந்தேன். அந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது சுப்ரீம் கோர்ட்டில் மற்ற பெட்டிஷன்ஸோட டேக் பண்ணாங்க. டேக் பண்ணும்பொழுது நம்மளோட பெட்டிஷனும் சரி, எல்லாரோட பெட்டிஷனும் சரி, ப்ரேயர் ஆகப்பட்டது 3 லெவல் ஆஃப் ப்ரேயர்ஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து சிட்டு, கோர்ட் மானிட்டர்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் செட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதில் வந்து ப்ரேயர் பண்ணியிருந்தோம் சுப்ரீம் கோர்ட்டில். ரெண்டாவது வந்து ஸ்பெஷல் ஆடிட் கன்வீன் பண்ணோன்னு. மூணாவது வந்து அடல்ட்ரேஷன் வந்து பீங் அ கிரிமினல் ஆக்ட், அதுக்கான டைரக்ஷன்ஸ் இஷ்யூ பண்ணணும்னு சொல்லும் பொழுது இது வந்து 2 ஹியரிங் சுப்ரீம் கோர்ட்டில் 2 ஹியரிங் வந்திருந்தது. பெஞ்ச் ஆகப்பட்டது லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் பிஆர் கவாய், லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் கேவி விஸ்வநாதன் பெஞ்ச் முன்னாடி இந்த மேட்டர் வந்திருந்தது. அப்போது நிறைய பேட்ச் ஆஃப் ரிட் பெட்டிஷன்ஸ் வந்து ஒன்றா வரும்பொழுது பல ஆர்குமெண்ட்ஸ் வந்து வாதம் பிரதிவாதம் நடந்தது. அதில் முக்கியமாக முதல் ஹியரிங்கில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு அலிகேஷன் இருக்குன்னா அது அந்த அலிகேஷன் ஆகப்பட்டது இன்வெஸ்டிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் பப்ளிக்கில் வந்து சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பேசியிருக்கணுமே தவிர, உடனே அந்த லேப் ரிப்போர்ட் வந்த உடனேயே அதை எடுத்துகிட்டு வந்து கோடிக்கணக்கான டிவோட்டிஸ், இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான டிவோட்டிஸ் வந்து திருப்பதி மேலே நம்பிக்கை வச்சிருக்கும் பொழுது அந்த கான்ஸ்டியூஷனல் பொசிஷன், சிஎம்ங்கிறது வந்து சீஃப் மினிஸ்டருங்கிறது கான்ஸ்டியூஷனல் பொசிஷன், அந்த பொசிஷனில் இருக்கும்போது அந்த மாதிரி டக்குன்னு வந்து அந்த அலிகேஷன்ஸை பேஸ் பண்ணி அப்சர்வேஷன் கொடுத்துருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அதுக்கப்புறம் இந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது 2வது ஹியரிங் போட்டிருந்தாங்க. 2வது ஹியரிங் ஆகப்பட்டது நேற்று போட்டிருந்தாங்க 3ஆம் தேதி. பட் 3ஆம் தேதி வந்து ஈவினிங் வந்து மேட்டர் ரீச் ஆகலை 4 o'clock. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் ஐட்டமாகவே திருப்பதி லட்டு மேட்டர் தான் ஃபஸ்ட் ஐட்டமாக வந்தது. ஃபஸ்ட் ஐட்டமாக வந்த உடனேயே லார்ட்ஷிப்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, பெஞ்ச் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மேட்டரில் வந்து என்ன முடிவு எடுத்திருக்கீங்க, சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா துஷார் மேத்தா அவர்களை இந்த மேட்டரை என்ன முடிவு எடுத்திருக்கீங்க, சிட்டு வந்து ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த லட்டு அடல்ட்ரேஷனை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுற மெம்பர்ஸ் வந்து காம்பிடென்ட்டா, அவங்க வெல் குவாலிஃபைடா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க காம்பிடென்ட் தான், ஆனால் சிட் கேன் பி மானிட்டர் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்சோ அப்படின்றத ஒரு அப்சர்வேஷனாக கொடுக்குறாரு. கொடுத்த உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, தட் ஈவன் ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் வந்து கோர்ட் மானிட்டர்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆர் ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் மெம்பர்ஸ் அதில் இருக்கிறது வந்து ஆட்சி பண்ணி இல்லை அப்படிங்கிறது வந்து நியூஸ் பேப்பரில் வந்துட்டு இருந்தது, பேஸ்ட் ஆன் சுப்ரீம் கோர்ட்டுடைய அப்சர்வேஷன் பேஸ் பண்ணி. ஸோ அந்த விஷயத்தை வந்து ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் தரப்பில் இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் வந்து அதை வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க. இதை தாண்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது என்டிடிபி நேஷ்னல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டில் தான் இந்த டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க, வேற எந்த போர்ட்லையுமே பண்ணலை. இப்போ சுப்ரீம் கோர்ட் பொறுத்த வரைக்கும் லட்டுவுடைய அலிகேஷன் கவுண்டர் அலிகேஷனுக்கெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் போகல.
சுப்ரீம் கோர்ட் பொறுத்த வரைக்கும் டிவோட்டீஸ் வந்து கோடிக்கணக்கான டிவோட்டீஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க, வெளிநாட்டிலையும் இருக்காங்க. அவங்க கான்ஃபிடென்ஸை அந்த நம்பிக்கையை நிலைநிறுத்தணும், அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மேலே இருக்குன்றதுனால அந்த நோக்கத்தினால சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ரீகான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரீகான்ஸ்டியூட் பண்ணும் பொழுது கிளியராக வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சிட் தட் இஸ் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்பாயிண்டட் பை ஸ்டேட் இஸ் சப்ஸ்டியூட்டட் ஆஸ் 2 ஆஃபீஸர்ஸ் ஆஃப் சிபிஐ. அது வந்து நாமினேட்டட் பை சிபிஐ ஆஃபீஸர்ஸ். 2 சிபிஐ ஆஃபீஷியல்ஸ் வந்து இப்போ கோர்ட் அப்பாயிண்ட் பண்ணுற ரீகான்ஸ்டியூட் பண்ணுற சிட்டில் வந்து 2 சிபிஐ ஆஃபீஷியல்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது 2 ஆஃபீஸர்ஸ் ஆஃப் ஸ்டேட் போலீஸ், 2 ஆஃபீஸர் ஸ்டேட் போலீஸ் வந்து நாமினேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பை த ஸ்டேட் கவர்மெண்ட். 2 ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் போலீஸ் நாமினேட்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட். அப்புறம் ஒரு ஆஃபீஸர் ஆஃப் FSSAI அதோட அஃபீஷியல்ஸ் வந்து ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது முக்கியமான சேஞ்ச் என்னன்னா, ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து சிட்டு ஃபார்ம் பண்ணுறாங்க. அது வந்து ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால ஒன் ஆஃப் த பெட்டிஷனர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற சிட்டு, அதனால இது வந்து ஒரு இண்டிபெண்ட் ப்ராப் வேணும், ஏன்னா இது வந்து பொலிட்டிக்கல் ட்ராமாவாக இது மாறிடக்கூடாது. அதனால வந்து லாஸ்ட் டைம் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, காட் ஹஸ் டு பி கெப்ட் அவே ஃப்ரம் த பாலிடிக்ஸ் அப்படிங்கிற அப்சர்வேஷனே சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருந்ததை பார்த்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ்லையும் வந்து ஹெட்லைன்ஸாக வந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அப்போது அந்த அப்சர்வேஷன் வந்து வரும்பொழுது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஸோ பொலிட்டிக்கல் ட்ராமாவாக ஆகிடக்கூடாது, கோர்ட்லேயும் வந்து பொலிட்டிக்கல் இன்டென்ஷன்ஸ் வந்து இதை பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணக்கூடாதுன்றதுனால அந்த சிட் ஆகப்பட்டது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய 2 மெம்பர்ஸு, அதாவது சிபிஐயுடைய அஃபீஷியல்ஸு, ரெண்டாவது வந்து ஸ்டேட் போலீஸோட 2 மெம்பர்ஸு, அப்புறம் FSSAI உடைய ஒரு உறுப்பினர் அந்த சிட்டில் இருந்து இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த டைரக்ஷன்ஸை வந்து இஷ்யூ பண்ணி சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னைக்கு வந்து ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது டெஃபினட்டாக வந்து இந்த அப்சர்வேஷன் ஆகப்பட்டது, இந்த சிட் ஃபார்மேஷன் ஆகப்பட்டது இண்டிபெண்டன்ஸை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இதை இந்த ஸ்டெப் எடுத்ததுக்கு காரணமே வந்து கிரெடென்ஷியல்ஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த சிட்டுக்கு கொஸ்டின் பண்ணி கிடையாது. ஆல்ரெடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இருந்தாங்க இல்லையா ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அவங்க கிரெடிபிலிட்டியோ இல்லை கிரெடென்ஷியல்ஸையோ கொஸ்டின் பண்ணி இந்த ஆர்டர் இஷ்யூ பண்ணலை. இண்டிபெண்டன்ட் ப்ராப் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுனால எல்லா பெட்டிஷனர்ஸுமே வந்து சிட்டு வந்து கோர்ட் மானிட்டர்டாக இருக்கணும்னு பொழுது கோர்ட் ஆர்டர்டு சிட்டை இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த சிட் ஆகப்பட்டது இனிமேல் இந்த இன்வெஸ்டிகேஷனை எடுத்துகிட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியும். மீன்வைல் ஏஆர் டைரிஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இன்றைக்கி வந்து ஜட்மெண்ட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு FSSAI வந்து இஷ்யூ பண்ண ஷோகாஸ் நோட்டீஸு அதை எடுத்துகிட்டு போயிட்டு மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து கரெக்டாகவே இல்லை, அதனால் என்ன பதில் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. இப்போ ஃப்ரெஷ் ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அதாவது மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து ஏஆர் டைரிஸ்க்கு வந்து இந்த டைரக்ஷன்ஸ் இஷ்யூ பண்ணதை நம்மளால் பார்க்க முடியுது. நவநீத் சார், இந்த விசாரணைக்கு ஆந்திர அரசு வந்து ஒத்துழைக்கணும்ல சார்? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மிகவும் சர்ச்சையாக போயிட்டு இருக்க ஆந்திர அரசியல். இப்படி இருக்கும்போது சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பாரா சார்? டெஃபினட்டாக இந்த விசாரணைக்கு வந்து ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் நாரா சந்திரபாபு நாயுடு அவர்கள் டெஃபினட்டாக ஒத்துழைச்சு தான் ஆகணும். காரணம் என்னென்னா, இந்த சிட் ஆகப்பட்டது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சோமோட்டோவாக ஃபார்ம் பண்ண சிட்டு கிடையாது. இந்த சிட் ஆகப்பட்டது கோர்ட், சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் பண்ண ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்டோட ரோலே அந்த இன்வெஸ்டிகேஷன் கிடையாது. 2 ஸ்டேட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அது இருக்காங்க, ப்ளஸ் 2 சிபிஐ ஆஃபீஸர் இருக்காங்க, அது சிபிஐ டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணுறது. அப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா FSSAI உடைய அத்தாரிட்டியுடைய மெம்பரும் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ராப் இருக்கணும் அப்படின்றதுக்காக சுப்ரீம் கோர்ட் இது வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க அவங்க அப்சர்வேஷன்லையும், நாங்கள் வந்து we are not asking questioning the credibility of the already state formed சிட்டு. இது மாதிரி வந்து crores of devotees வந்து வருத்தமாக இருந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து டிவோட்டிஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க பிகாஸ் இந்த இஷ்யூ கேள்விப்பட்ட உடனே. அதுக்காக இதை ரீஇன்ஸ்டால் பண்ணுறதுக்காக ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ரீகான்ஸ்டியூட் பண்ணி இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நவநீத், இந்த மாதிரி தீர்ப்புலாம் வரும்போது இது ஒரு மிகப்பெரிய அலிகேஷனாக வச்சிருந்தாரு சந்திரபாபு நாயுடு அவர்கள். இது இப்போ தவறுன்னு வெளியே வந்துருச்சுன்னா இது அவருக்கு ஒரு பெரும் பின்னடைவாக இருக்கும்ல சார்? இல்லை நவநீத், பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் கேட்குற கேள்வி வந்து இன்னும் ரிசல்ட் வரப்போகுதுன்னு. ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யார் கேரி அவுட் பண்ணுறான்னு இருக்கு. ஒரு சமயம் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கவர்மெண்ட்டில், ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த இன்வெஸ்டிகேஷனை கேரி அவுட் பண்ணால் நாளைக்கு அதில் இண்டிபெண்டன்ஸ் இல்லைன்னு கொஸ்டின் ஆகிட்டு இருக்கும்.
பட் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே இல்லை இன்வெஸ்டிகேஷன் ப்ராக்ரஸ் ஆகும் பொழுதே இனிஷியல் லெவல்லையே சிட்டை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ரீகான்ஸ்டியூட் பண்ணி 2 சிபிஐ ஆஃபீஸர்ஸ் 2 ஸ்டேட் போலீஸ் ஒரு எஃப்எஸ்ஐ உடைய அத்தாரிட்டியை வச்சு இந்த இண்டிபெண்டன்ட் ப்ராபை பண்ணணுன்றது தான் அவங்களுடைய அப்சர்வேஷனாக இருந்தது சுப்ரீம் கோர்ட்டு. அதனால இது சந்திரபாபு நாயுடுக்கு எங்கேயுமே வந்து பின்னடைவு இப்போ கிடையாது. பட் சந்திரபாபு நாயுடு அவர்கள் மேலே எதுக்காக வந்து பப்ளிக்ல வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் முடியறதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் நீங்கள் ஹோல்ட் பண்ணும் பொழுது இது வந்து பப்ளிக்ல வந்து வெஜிடபிள் ஆயில் இருக்கு, பீஃப் டாலோ இருந்தது, ஃபிஷ் ஆயில் இருக்குன்னு சொல்லும் பொழுது மில்லியன்ஸ் ஆஃப் டிவோட்டிஸ் வந்து பாதிக்கிற மாதிரியா இருந்தது அப்படின்றது. பட் சந்திரபாபு நாயுடு அவர்களும் சும்மா வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலையே. சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி, அந்த ரிப்போர்ட் ஆகப்படுது நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு அப்படிங்கிற NDDB-யோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி, அதுவும் ரெகக்னைஸ்டு லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் அவருடைய இந்த அலிகேஷனை கூட அவர் மேற்கோள் காட்டியிருந்தார். அதனால வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து வாஸ் வெரி கிளியர், கீப் காட் அவே ஃப்ரம் த பாலிடிக்ஸ். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவாக மாறிடக்கூடாது. அதுக்கப்புறம் கிரெடிபிலிட்டி ஆஃப் த சிட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் நாங்கள் கொஸ்டின் பண்ணலை. ஆனால் டிவோட்டிஸ்க்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ராப் வேணுன்றத ஃபீல் பண்ணும் பொழுது அதுக்காக இதை ஆர்டர் பண்ணுங்கிற மாதிரியான அப்சர்வேஷன் தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்களே தவிர எங்கேயுமே வந்து ஸ்டேட் ஃபார்ம்டு சிட்டை கூட அவங்க கொஸ்டின் பண்ணல. இப்போதைக்கு ரீகான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க சிட்டு. அங்கே வந்து சிபிஐ டைரக்டர்ஸ் 2 பேர், ரெண்டாவது வந்து ஸ்டேட் போலீஸ் 2 பேர், ஒருத்தர் வந்து எஃப்எஸ்ஐ உடைய அத்தாரிட்டி. ஏன்னா அது அடல்ட்ரேஷன் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற செக் பண்ணுற ப்ராசஸ், அதுக்கான ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸை கேரி அவுட் பண்ண வேண்டியது எஃப்எஸ்எஸ்ஏ உடைய ஆஃபீஷியல்ஸ் தான். அதனால ஒரு நாமினேட்டட் மெம்பர் ஃப்ரம் தி எஃப்எஸ்ஐஏ அப்படிங்கிறதையும் இன்னைக்கு குறிப்பிட்டிருக்காங்க. அதனால வரக்கூடிய நாட்களை தான் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணணும் என்ன மாதிரியான இஷ்யூஸ் வந்து திருப்பதி லட்டுவில் இஷ்யூ ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் வந்து பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதனால மனசு லெவலில். ஏன்னா ஒரு திருப்பதிங்கிறது டிவோஷன் இருக்கக்கூடிய இடம், க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து டிவோட்டியாக இருக்கிற இடம். அந்த இடத்துல இந்த மாதிரி நடந்துருச்சே அப்படிங்கிறத வந்து பக்தர்கள் பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சிட்டு, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்டு சிட்டு வரும்பொழுது ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ராப் இருக்கும் அப்படிங்கிறதுனால டிவோட்டிஸ்க்கு வந்து இப்போ கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் என்ன அவுட்கம் வருதுன்னு பார்க்கணும்னு எல்லா டிவோட்டிஸ் வெயிட் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நவநீத், நிச்சயமாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி விரிவாக விளக்கம் அளித்ததற்கு நன்றி சார். நன்றி நவநீத்.